தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/8/2023 செவ்வாய்க்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 7:42 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு தேதியை பாருங்கள், 8, மாதமும் 8, வெற்றிக்கு 8 என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இன்றைய பாரத பிரதமர் கூட பிறந்த தேதி 17/1/7/8. பொதுவாக 8 என்பது வெற்றிக்கு 8ஆகவே நமது வாழ்க்கையிலே இருப்பதை அனுபவத்தில் உணரலாம். காரணம் என்ன என்றால், எந்த எண்ணை நீங்கள் எழுதினாலும் மேலிருந்து கீழே தான் அந்த கரங்கள் வரும். 1 என்று எழுதினால் கீழே முடியும், 2 என்று எழுதினால் கீழே முடியும், 3 என்று எழுதினால் கீழே தான் முடியும், 4 என்று எழுதினால் கீழே முடியும். ஆனால் 8 என்பதை எழுதி பாருங்கள், மேலிருந்து கீழே ஒரு வளைவு திரும்பவும் மேல் நோக்கி செல்கிறது. எனவே பின் வாழ்க்கையில் வெற்றிலை பிறந்தவர்களுக்கு வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு என்பார்கள். 8 என்பது சனிக்குரிய எண் என்பதனாலே மந்தன் செய்யும் அளவுக்கு மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள், மறக்க முடியாத சம்பவங்கள் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்று நிகழும் என்று சொல்லி, இனி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்து. இந்த பழமொழிகளை பற்றி சொன்னேன். நாளும் கோடும் நலிந்தோர்க்கு இல்லை, நாளை அறிந்து வேளை அறிந்து பேசு, நாளை அறிந்து செயல்படு, காலத்திலே செய்தாலும் சூலத்திலே நீ போகாதேன்னு சொல்லி, காலத்திலே போனாலும் சூலத்திலே போகாதேன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து செவ்வாய் உச்சம். சில பேருக்கு இருக்கும், மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம். செவ்வாய் உச்சம் வெல்வாய் நிச்சயம்னு ஒரு பழமொழி. ஒருத்தருக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் தைரியக்காரகன் அப்படிங்கிறது செவ்வாய். ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் தைரியக்காரகன் செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுலேயும் ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். இன்றைக்கு கூட கிழமை செவ்வாய். ஆனால் செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருக்கிற போது வலுவிழந்து இருக்கும். அதே இது மகரத்தில் இருந்தால் உச்சம். சொந்த வீடு எது அப்படின்னா, மேசராசிக்கு செவ்வாய் சொந்த வீடு, விருச்சிக ராசிக்கு செவ்வாய் சொந்த வீடு. தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக செவ்வாய் ஆதிக்கம் இருப்பார்களாம். அப்படி தைரியத்தோடு செய்கிறதுனால அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி, செவ்வாய் உச்சம் பெற்றால் வெல்வாய் நிச்சயம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அடுத்து ஒரு பழமொழி, குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு கேடுன்னு சொல்லி. ஒருத்தருக்கு சில பிள்ளைகளுக்கு பிறக்கையிலே சுக்கிரேசை வந்துடும். சுக்கிரேசை 20 வருஷம் தசாபுத்தியில் இருப்பு பார்த்தீங்கன்னா, சுக்கிரேசையில் செல் நீக்கி இருப்பு 4 வருடம் 5 மாதம் 7 நாள்னு இருக்கும். அப்படி குட்டி சுக்கிரனாக இருக்குன்னு வச்சுங்க, அவங்க பெற்றோர்களுடைய முன்னேற்றத்தில் தடை வருமா. குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு கெடுதல். சுக்கிரேசன் நல்ல திசையாகவே இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சுக்கிரன் வருகிற பொழுது ஆண்களுக்கு வந்தால் அந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு கேடு என்பார்கள். அப்படி இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்குரிய வழிபாடுகள் இருக்குது. இப்போ எல்லாவற்றுக்குமே விதி என்று இருந்தால் விலக்கு என்று ஒன்று இருக்கும், விதிவிலக்கு என்று இருக்கிறது. இப்போ மார்க்கண்டேயனுக்கு கூட என்றும் 16ஆக மாறிடுச்சு. எங்கே? திருக்கடையூரில். அவருக்கு 16 வயதில் நல்ல அழகான பிள்ளை, அறிவாற்றலோடு கூடியது, 16 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும்னு பிறந்துச்சு. ஆனால் அவர் சிவனை நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகலை. அவர் அந்த யமன் வருகின்ற பொழுது காலனை காலால் உதைந்தார். என்றும் 16ஆக அவர் வரம் கொடுத்துட்டாராம். ஆகையினாலே அப்படியெல்லாம் விதியை மாற்றுகின்ற ஆற்றல்கள்லாம் இந்த வழிபாட்டுக்கு உண்டு. அதனால் குட்டி சுக்கிரன் வந்துருச்சு, நம்ம குடும்பத்துக்கு இப்படி இருக்குமோலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இனம் புரியாத கவலை மேலோங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு, அதெல்லாம் வேண்டாம். அதற்கென்று சில வழிபாடுகள், உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், நவாம்சத்தை பாருங்கள், அது இருக்கக்கூடிய பாதசாரத்தை பாருங்கள், யார் காலில் இருக்கோ அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று முறையான வழிபாடுகளை செய்தால் எந்த பாதிப்புகளிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். அதற்கு அடுத்தது, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு, மறைந்த புதனால் நிறைந்த கல்வி உண்டு அப்படின்னு. புதன் நீச்சம் பெற்றிருக்குன்னு வச்சுங்க. சார் புதன் நீச்சம் பெற்றிருக்கு, படிப்பு வராதான்னு கேட்பாங்க. நீச்சம் பெற்ற புதன் இருக்கவங்க 3 டிகிரி கூட படிச்சிருக்காங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் மகள்லாம் புதன் நீச்சம் பெற்றவர் இன்றைக்கி அயல் நாட்டில் கொடியுட்டி பறக்கிறார். புதன் வலிமை இழந்தால் யோகமா, மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். 6, 8, 12 ஒரு ஜாதகத்தில் புதன் மறைஞ்சிருந்தா அவங்களுக்கு பணக்கவலையே இருக்காதுங்கிற நிறைந்த தனலாபம். எந்த தொழிலை தொட்டாலும் லாபம் வரும். ஒரு தொழில் கணக்கு காட்டுகிறதுக்காக ஒரு தொழில் ஆரம்பிப்பாரு, அதுக்கு கணக்கு காட்டுறாப்புல வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு விருத்தி அம்சம் இருப்பது என்பது புதன் மறைவிடத்தில் இருந்தால். அதற்கு பிறகு வியாழன் கூடினால் விவாகம் கூடும். இப்படி நிறைய ஜோதிட பழமொழிகள்லாம் இருக்குது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒரு பழமொழி, 6இல் குரு இருந்தால் ஊரில் பகைன்னு ஒரு பழமொழி, சனியும் புதனும் தன்னை விட்டு போகாதுன்னு ஒரு பழமொழி. இந்த பழமொழிகளுக்குடைய விளக்கங்களை நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த காலங்களில் அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். சந்திரனோடு வியாழன், ராகு, குருச்சந்திர யோகம் இருக்கிறது. குருச்சந்திர யோகம் இருக்கின்ற காரணத்தினாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், குடும்பத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறும், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கின்றது. பாதியில் இந்த பணியை மீதியும் முடித்து வெற்றி காண்பீர்கள். யோகமான நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் வக்கரமாக இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 6க்கு அதிபதி சுக்கிரனாகவும் இருப்பதால் வக்கரம் பெறுகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையிலே இடம்பூமி வாங்கும் யோகம், பொருளாதாரத்திலே விருத்தி, உத்தியோகத்திலே முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி என்று எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். சூரியபலம் நன்றாக இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எந்த விமர்சனத்தையும் கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவல்கள் குறைவாகவே வரலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. உங்களுக்கு இன்று தினம் நீங்கள் அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் உணவுகளை உட்கொள்வது நல்லது. ஆகார கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். அதே நேரத்தில் பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியக்கூடிய நேரம் என்பதனாலே கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி செவ்வாய் பார்வை, முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருக்கின்ற பொழுது முன்னேற்றத்தில் தடைகள் வரலாம். செல்லுமிடங்களில் செல்வாக்கு நீங்கள் பெற்றிருந்தாலும் சில காரியங்களை சாதிக்க முடியாமல் போகலாம். நீங்கள் ஆனி மாத இதழ், ஆடி மாத இதழ், தமிழ் மாத ஜோதிடம் என்று தினத்தந்தி வெளியிடும் இதழ்களை பார்த்தால் அதில் நான் தொகுத்து கொடுத்திருப்பேன். அந்த இதழ்களிலே முதல் பக்கத்திலேயே கட்டம் போட்டு செவ்வாய் சனி பார்வை இருப்பது இத்தனை தேதி வரை இருக்கிறது, அதுவரை மிக 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 கவனம் தேவை என்றெல்லாம் எழுதியிருப்பேன். அந்த அடிப்படையிலே சிம்மராசியிலே இந்த செவ்வாய் இருந்து சனியை பார்ப்பதனாலே வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். பயணங்களால் சில தொல்லைகள் வரலாம். அளவுக்கு மீறிய விரயங்கள் வருகிறது என்றும் கவலைப்படுகின்ற நாள். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் நன்மைகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எதிரிகளின் தொல்லை மேலோங்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் இடையூறுகள் வரலாம். எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து சென்றால்தான் நன்மைகளை அடைய முடியும். மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். இந்த விமர்சனங்களால் சில விரிதல்கள் ஏற்பட போகிறது. தொழில்நுட்ப ரகசியங்களை கூட நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொண்டால் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். இன்று வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். முன்னோர் வழிபாட்டிலும் உங்கள் கவனம் செல்லும். குருவினுடைய பார்வை இருப்பதனாலே குதூகலம் தரும் சம்பவங்கள் ஒன்றிரண்டு நடைபெறும். இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வழிபிறக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். புகழ் மிக்கவர்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கு உரியதை செய்து கொடுப்பார்கள். போன் மூலமும் பொன்னான தகவல்கள் வரலாம். இன்று நீங்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சமூக சேவையில் ஈடுபட்டு உங்கள் பெருமையை உயர்த்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வருகின்ற இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, இந்த தடைகளும் தாமதங்களும் வருகின்ற நாள். இன்று எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டும். விமர்சனங்களால் வேதனை அடைவீர்கள். மற்றவர்களை விமர்சனம் செய்ததன் மூலம் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும். இடையூறு சக்திகள் வந்து அலைமோதும். தொழிலில் கூட குறுக்கீடுகள் வரலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை உடன் இருப்பவர்களிடம் சொன்னால் அதன் மூலமும் பிரச்சனைகள் வரலாம். பணி நீக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கூட ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நடைபெறலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கும் அஷ்டமத்தில் செவ்வாய். அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனோடு இருக்கிறார். சுக்கிரன் பஞ்சமாதிபதி. பிள்ளைகளாலும் பிரச்சனை, மாமன் மைத்துனர்களாலும் பிரச்சனை, உறவினர்களாலும் பிரச்சனை, உடன்பிறப்புகளாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, மீண்டும் மீண்டும் கடன் வாங்குகிறோமே, சங்கிலி தொடர்பு கூட கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறது என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நாள் இந்த நாள். எனவே எதிலும் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். வளர்ச்சி இன்றைக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. வியாபார அபிவிருத்தி உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் கூட தானாக வரும் வாய்ப்புகள் உண்டு. எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் வந்து உள்ள மகிழும் நாள். எதிரிகளின் பலம் குறையும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். அலுவலக பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்கள் பொறுப்புகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் சுமத்தினால் அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.